கையில 2 கட்டை விரலினுடைய இந்த ரேகை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த நுனி பகுதி அதை வந்து நீங்க சேர்த்து வச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் இதுக்கான பொசிஷன். கையை எப்படி உடலை ஒட்டி வச்சுக்கோங்க. உடலை ஒட்டி ரொம்ப தள்ளி வைக்காம உடலை ஒட்டி வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து அமர்ந்து இருக்கணும். தியானத்துல மிக மிக முக்கியமான விஷயம், நம்முடைய தலை, கழுத்து, முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கை இப்படி வச்சா எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கைகளை கோர்த்து வச்சிருக்கணும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். கண்களை மென்மையா மூடி இருக்கணும். சரிங்களா? உடல் தளர்வாக இருக்கணும். 4வது பாயிண்ட். தியானத்துக்கு உடல் எப்படி இருக்கணும்னா ரிலாக்ஸா இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபா நான் ஸ்ட்ரைட்டா இருக்கிறேன் அப்படி இருக்க வேண்டாம். முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். தலை, கழுத்து நேரா இருக்கணும். சரிங்களா? உடல் கொஞ்சம் ரிலாக்ஸா தளர்வா இருக்கணும். கீழே ஒரு விரிப்பு கண்டிப்பா விரிச்சிருக்கணும். நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல தரையில டைரக்டா உட்காரக்கூடாது. சரிங்களா? கீழே ஏதாவது ஒரு பாயோ, மேட்டோ, பெட்ஷீட்டோ, ஏதாவது ஒரு சின்ன டவலோ, துணியோ ஏதோ ஒண்ணு. சரிதானுங்களா? அந்த பூமியும் உங்க உடம்பும் டச் பண்ணாம இருக்கணும். எர்த் ஆகாம இருக்கணும். ஓகேவா? ரெண்டுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து அதை தடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் தியானத்திற்கான விஷயம். இவ்வளவுதான். இன்னும் நிறைய தியானத்திற்கான செயல்முறைகள் இருக்கு. இப்ப ஜஸ்ட் சிம்பிளா நீங்க இதை மட்டும் பண்ணுனா போதும். சரிங்களா? சரி, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய சுவாசத்தை நாம கவனிக்கிறோம். இவ்வளவுதான் தியானம். சரிங்களா? இது புத்தருடைய தியான முறையில ஆனாபானா சதி தியானம்னு சொல்லுவாங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகள்ல இதற்கு பல பெயர்களை வந்து வைத்திருக்கிறாங்க. நாம பொதுவா மூச்சு தியானம் அல்லது சுவாச தியானம் என்று இதை வச்சுக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்களை மூடி கைகளை கோர்த்து நிமிர்ந்து அமர்ந்து உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு நம்முடைய சுவாச ஓட்டத்தை கவனிக்கிறோம். சரியானுங்களா? எந்த இடத்துல மனசை வச்சு கவனிக்கிறது அப்படிங்கிறது இந்த தியானத்துல முக்கியமான விஷயம். நம்முடைய மூக்கு துவாரம் இருக்கு. சரிதானுங்களா? இந்த இடத்துல வாய்ப்பகுதி இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஆண்களுக்கு மீசி இருக்கிற பகுதி இல்லையா? இந்த இடத்துல இந்த மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் இந்த இடத்துல நின்று நாம கவனிக்கிறோம். சரிதானுங்களா? இவ்வளவுதான். சிம்பிளான மெடிடேஷன். வெரி வெரி சிம்பிள் மெடிடேஷன், பட் வெரி வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன். சரிங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல மனசை வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல மனசை வச்சுக்கணும். மூச்சு தானா உள்ள போகுது, மூச்சு தானா வெளியே வருது. மூச்சுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சரிங்களா? இயற்கையாவே. ஏன்னா பகல்ல மூச்சு ஓடிட்டே இருக்கு, இரவுல சுவாசம் நடந்துட்டே இருக்கு. 24 hours அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷத்திற்கு 16 மூச்சுல ஆவரேஜா கணக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நம்ம உடம்புல ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்ப நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வர்றப்ப, சரிதானுங்களா, மூச்சை இழுத்துதான் உயிர் ஓட்டம் தொடங்கி இருக்குது. சரிதானுங்களா? அதே மாதிரி நம்ம இறப்பு அப்படிங்கிற தருணத்துல மூச்சை விடுத்துதான் அந்த உயிர் நிக்குது. அப்ப நம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த மூச்சு தான் மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது. சரி, இந்த மூச்சு என்ன சொல்றது, இந்த மூச்சினுடைய அடிப்படையில தான் ஆயுட்காலமே நிர்ணயிக்கப்படுகிறது. மிக வேகமாக மூச்சு விடக்கூடிய பிராணிகள் மிக குறுகிய வயதுல இறக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிதானுங்களா? மிக நீண்ட மூச்சு விடக்கூடிய பிராணிகள் நீண்ட நாள் உயிர் வாழ்றதையும் இன்னைக்கு விஞ்ஞானத்துல நிரூபிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப மனிதன் 120 ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுட்காலம்.
இந்த 120 ஆண்டுகள் எதை வைத்து கணக்கு போடுறாங்கன்னா உங்களுடைய சுவாசம் தான். எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு சீரா இயங்குதோ அவனுக்கு ஆயுள் 120. இன்னும் இந்த சுவாசத்தை குறைச்சு 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 பழகுனீங்கன்னா உங்களுடைய ஆயுள் 200, 300, 400, 500, 1000, 2000, 5000, 10,000 கொண்டு போக முடியும். இது சித்தர்களுடைய கலை. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் டெப்தா போக வேண்டாம். சரி, இது ஒரு விஷயம். இந்த சுவாச தியானம் செய்யறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னா எப்படி செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல மனதை வைத்து மூச்சு உள்ளேயும் வெளியேயும் செல்வதை கவனிக்கணும். ஒரு காவல்காரர், சரிதானுங்களா, ஒரு காவல்காரர் ஒரு கேட்ல நின்னுட்டு உள்ள போறவங்க வெளியே வர்றவங்கள ஜஸ்ட் கவனிச்சா எப்படி கவனிப்பாரோ அது போல நாம ஜஸ்ட் சும்மா நின்னுட்டு இந்த மூச்சை போறதையும் வர்றதையும் கவனிக்கணும். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அது அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. சரிதானுங்களா? ஏன்னா நம்ம எதை வைத்து கவனிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனதை வைத்து கவனிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல பெரிய சூட்சுமங்கள் எல்லாம் இருக்கு. சிம்பிளா 1, 2 மட்டும் சொல்றேன். சரியானுங்களா? சார், மூச்சை கவனிச்சா என்ன நடக்கும்? மூச்சை கவனிச்சா என்ன வேலை நடக்கும்? சரியானுங்களா? இந்த வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய உச்சகட்ட பேர் எது? இறை உணர்வு, பேரின்பம்னு சொன்னேன்ல, அதை கூட இந்த சுவாச தியானத்தால அச்சீவ் பண்ண முடியும். புத்தர் இந்த தியானத்துல அச்சீவ் பண்ணி எல்லாருக்கும் இந்த தியானத்தை கொடுக்கிறார். புரியுதா? இந்த ஒற்றை தியானமே கூட போதும். நம்ம சரியா முறையா செய்து வந்தா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணுமா? முழுமையா கிடைக்கும். மன அமைதி வேணுமா? பரிபூர்ணமா கிடைக்கும். சரிதானுங்களா? இந்த பிரபஞ்சத்தோட நீங்க இணையணுமா? சிம்பிளா இணையலாம். பிரபஞ்ச சக்தியை பெறலாமா? சிம்பிளா பெறலாம். பிரபஞ்சத்தையும் கடந்து இரையாற்றலோட உங்களை இணைத்துக் கொள்ளணுமா? இணைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு ஒரு சக்தி மிக்க தியானம். பட் மிக எளிமையான தியானம். சரிங்களா? சரி, அப்போ உங்க மனதை கொண்டு அந்த சுவாசத்தை நீங்க ஜஸ்ட் கவனிக்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட ஒரு நான் தான் அப்படின்னு ஒரு ஆணவம் இருக்கு இல்லையா, அந்த ஆணவம் என்ன பண்ணும்னா போனோன்னையும் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு விடாது. இதுவே மூச்சை இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க தியானம் பண்றப்ப ஃபீல் பண்ணலாம். சரிதாங்களா? ஈகோ என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் வந்துடும். சரிதானுங்களா? சரி, அது ஒரு பார்ட், அதை விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவாச ஓட்டத்தை நாம ஒரு 5 நிமிடம் கவனிக்க போறோம். இன்னைக்கு அந்த தியானத்தை நம்ம தொடங்க போறோம். சரி, இந்த தியானம் நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்ஸ் எல்லாம் வருங்கிறத நான் சிம்பிளா சொல்லிட்டு தியானத்துக்குள்ள போலாம். தியானத்தை நம்ம தொடங்குறப்ப கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். நீங்க ஒரு 2 மூச்சு கவனிப்பீங்க. 3வது மூச்சுக்கு உங்க மனசு எங்காச்சும் ஓடிடும். சரிதானுங்களா? நேற்று நடந்த சம்பவம், முந்தா நேற்று நடந்தது, இன்னைக்கு காலையில நடந்தது, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி பல்வேறு சிந்தனைகளுக்குள்ள நம்ம மனசு என்ன பண்ணும்? அப்படியே ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே ஓடும். நீண்ட நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஓடாது. பட் புதிய நபர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடும். சார், ஏன் சார் ஓடுது அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம மனம் இங்கும் அங்கும் ஓடியே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த மனதை இப்ப ஒரு இடத்துல நிறுத்தினீங்கன்னா நிக்காது. இது மனதுடைய இயல்பு. சரியானுங்களா? காட்டை அப்படியே துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யானை, பயிர்கள் எல்லாம் வேட்டையாடி அழிச்சிட்டு இருக்கிற ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யானைய கூட்டிட்டு உடனே பழக்கப்படுத்த முடியாது. சரியானா? அது கூட்டிட்டு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அதே யானைய ₹1 கையாந்த வைக்கவும் முடியும். அவ்வளவு பெரிய யானை. சரிதானுங்களா? ஆனா ட்ரைனிங் கொடுக்கணும். அது மாதிரி நம்ம மனதை, இவ்வளவு நாள் அலைந்து கொண்டிருந்த மனதை அலையறத நிறுத்தி நிலைப்படுத்தணும்.
அதுலதான் நம்ம வாழ்க்கையோட மொத்த வெற்றியும் அடங்கி இருக்குதுன்னு மகான்கள் சொல்றாங்க. மனம் போல வாழ்க்கைன்னு சொன்னோமா, அப்ப மனம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இயல்பா கண்ட்ரோல்னா நீங்க புடிச்சு இழுத்து கண்ட்ரோல் இல்ல, இயல்பாவே நம்ம கூட அது சரண்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, நம்ம மனதை அமைதிப்படுத்துவதற்கு, நம்ம மனதை ஆற்றல் படுத்துவதற்கு, நம்ம மனதை நுட்பப்படுத்துவதற்கு, சரிங்களா, நாம் நினைத்த காரியங்களை அடைவதற்கு இந்த தியானம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? சரி சார், ஏன் மூச்சை கவனிக்கணும் அப்படின்னா, மனம் நமக்கு மிக முக்கியமான பிரதானம். மனதை கொண்டுதான் வாழ்கிறோம். சரியா? அதை பற்றி நான் பின்னாடி விளக்கம் கொடுக்கிறேன். அப்ப அந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? இப்ப நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்ல. நாம நேரத்துல எந்திரிக்கலான்னு சொன்னா லேட்டா எந்திரிக்கிறோம், நேரத்துல படுக்கலான்னு சொன்னா லேட்டா படுக்கிறோம், 4 இட்லி சாப்பிடலான்னு சொன்னா 7 இட்லி சாப்பிடுறோம், கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சா கோபப்படுறோம், சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சா சண்டை போடுறோம், பொய் பேசக்கூடாதுன்னு நினைச்சா பொய் பேசுறோம். உண்மையா இல்லையா? அப்ப நாம நல்லதெல்லாம் நினைக்கிறோம், ஆனா நம்மால செய்ய முடியல. கெட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா செஞ்சுட்டே இருக்கிறோம். கோபம் தப்புன்னு தெரியுது, பொய் தப்புன்னு தெரியுது, செல்போன் பாக்குறது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் நம்மால் அதை விட முடியல. நல்லதை செய்ய முடியல, கெட்டதை விட முடியல. இதுக்கெல்லாம் எது காரணம்? நம்முடைய மனம்தான் காரணம். இரவு அலாரம் வைக்குது, நாளை காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணணும்னு. எது வைக்குது? இந்த மனசுதான் அலாரம் வைக்குது. காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. இந்த மனசை என்ன சொல்லுது? அட போடா, நாளைக்கு பாத்துக்கலாம், எல்லாரும் தியானம் பண்ணியா நல்லா இருக்கிறான். சரிதானே? சொல்லுதே இல்லையா? அப்ப எந்த மனம் நம்மை நல்லா செய்யணும்னு யோசிக்குதோ அதே மனம் நம்மை கெடுக்கவும் செய்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்றேன்னா, நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம சொல்றத நம்முடைய மனசே கேட்க மாட்டேங்குது. அதுதான் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அதை ஒன்ன கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆயிடும். அப்ப நம்ம மனதை நம்மளோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். சரிங்களா? அதற்கு நம்ம முன்னோர்கள் யோசித்ததுல கிடைத்த ஒரு மிகப்பெரிய விடைதான், நம்முடைய சுவாசத்திற்கும் நம்முடைய மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது. சார் இது என்ன சார் புதுசா இருக்கு? ஆமா, உங்க மனதிற்கும் உங்க சுவாசத்திற்கும் தொடர்பு இருக்கு. உதாரணத்திற்கு இப்ப சுவாசம் நார்மலா இருக்கா? நீங்க கோபப்பட்டு பாருங்க, மனதுல வேகம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, மூச்சு வேகம் புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு வரும். கவனிச்சிருக்கீங்களா? மூச்சு இறைக்கும். இதே மனம் அமைதியாச்சுன்னு வச்சுக்கோங்க, மூச்சு குறைஞ்சிடும். நீங்க இன்னைக்கு தியானம் பண்ண போறீங்க, உணர்வீங்க இது. ஓகேவா? அப்ப மனதனுடைய வேகம் அதிகமானா மூச்சு வேகம் அதிகரிக்கும், மனதனுடைய வேகம் குறைந்தா மூச்சு வேகம் குறையும். அப்ப மகான்கள் பார்த்தாங்க, இந்த மனதை நேரடியா நம்மால கட்டுப்படுத்த முடியல. கண்ணை மூடி கம்முனருன்னு சொன்னா அது கம்முனு இருந்துருமா? அப்படியெல்லாம் அது சும்மா இருக்காது. சரிங்களா? அது சௌரியத்துக்கு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னைக்கு தியானத்தில் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா யாரும் அதுக்காக டென்ஷன் ஆயிடாதீங்க. நம்ம நிறைய பேர் தியானத்தை விடுறதுக்கு என்ன காரணம்னா, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம்னு உட்காருவோம், ஆனா சும்மா இருக்க முடியாது. மனதுல நிறைய எண்ணங்கள் கச்சமுச்ச கச்சமுச்ச கச்சமுச்சான்னு வரும். அது வரணும். ஒரே செகண்ட். சரி. அப்ப
தியானத்தை நிறைய பேர் விடுறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய எண்ணங்கள் வந்து, சார் கண்ணை திறந்துட்டு இருந்தா கூட எண்ணங்கள் கம்மியா வருது, கண்ணை மூடுனா எல்லாமே வருது சார். சரிதானா? வரணும். வந்தாதான் நீங்க சரியா தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் முதல் தடவையே உட்கார்ந்துட்டு எனக்கு எந்த எண்ணமும் வரல சார் அப்படின்னா அவர் தூங்கிட்டாருன்னு அர்த்தம். சரிதானுங்களா? அவர் தூக்கத்துக்கு போயிடும். தியானத்துல இது ஒரு சிக்கல் இருக்கு. தியானத்துல மனதனுடைய வேகம் குறைஞ்சிட்டே வரும். மனதனுடைய வேகம் குறையும் போது நம்ம ரெகுலரா தூங்கி தூங்கி பழகி இருக்கிறோம். அதனால நிறைய பேர் தியான துவக்க காலத்துல நிறைய தூங்குவாங்க. சரிங்களா? அதுவும் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் விழிப்பு நிலையா இருந்தா தூக்கத்தை தவிர்த்துக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தியானம் சுவாச தியானம். அதுல என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய மூச்சு இந்த இடத்துல நம்ம மனதை கவனித்து மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் ஜஸ்ட் ஒரு சாட்சியா நின்று பார்க்கிறோம். மூச்சு பாட்டுக்கு உள்ள போகும், மூச்சு பாட்டுக்கு வெளியே வரும். இப்படி நடக்கும்போது சரிதானுங்களா, நம்ம மனம் அங்கேயும் இங்கேயும் வெளியே போய் சுத்துறதுக்கு போகும். நீங்க டென்ஷன் ஆகாம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி மனம் வெளியே போச்சுன்னா மீண்டும் வந்து உங்களோட சுவாசத்தை கவனிங்க. ஒரு 2 மூச்சு 4 மூச்சு கவனிக்கும், மறுபடியும் வெளியே போகும், மறுபடியும் கூட்டிட்டு வந்து சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அதுகிட்ட அன்பா சொல்லி 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 பழகுனீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 தடவை வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 5 நிமிஷத்துல அது 8 தடவை வெளியே போகும். அடுத்த நாள் 5 நிமிஷத்துல ஒரு 6 தடவை வெளியே போகும். இப்படி ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்திற்கு வெளியே போகாம இருக்கும். பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும், ஒரே நாள்ல நடக்காது. அப்ப உங்க மனசு வெளியே போகுதுன்னா நீங்க கரெக்டா தியானம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்களே உங்களுக்கு ஒரு வெரி குட், கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அது கூடயே சேர்ந்து போயிடக்கூடாது. நம்மளால அதைத்தான் பண்ணிடுவோம். அது ஒரு தாட் கொடுக்கும். சரிதானா? இன்னைக்கு வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்னு ஒரு தாட்டை கொடுக்கும். நீங்க கவனமா இருந்தா சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், சொந்தக்காரங்க வர்றதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், நீ இப்ப தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் தியானத்துக்கு வந்துடும். நம்மளால என்ன பண்ணோம்னா, ஓ சொந்தக்காரங்க வர்றாங்களா, சரி அவங்களுக்கு எங்க வர்றாங்க, அவங்க இந்த வழியா வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப நீங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்யணுமே, செஞ்சிட்டீங்களா, நம்ம வீட்டுல வேற அவருக்கு வேற சொல்லணுமே, சொல்லிட்டுமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வர்றாங்க, பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு வந்த, ஓ அவங்க பையனுக்கு கல்யாணமா, அப்ப கல்யாணம் எப்போ, சரி அதுக்கெல்லாம் நம்ம எப்படி போறது, இப்படின்னு தியானம் முடிகிற வரைக்கும் நீங்க அந்த சொந்தக்காரங்க கூடயே போயிருவீங்க. சரிதானா? அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போனாலும் தப்பு இல்லை, ஆரம்பத்துல தப்பு கிடையாது. பட் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா, அது எண்ணங்கள் வருதுன்னா எண்ணத்தின் கூட நீங்க போகக்கூடாது. என்ன வந்துருச்சா, சரிப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வர்றேன், அப்புறம் போவோம், எல்லாரும் சேர்ந்தே போவோம் அப்படி சொல்லி பக்குவமா கூட்டிட்டு வந்து ஒரு குழந்தைய பழக்கிற மாதிரி பழக்குனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 21 நாள் உங்க மைண்ட் டோட்டலா உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். மைண்ட் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா லைஃப் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். சரிங்களா? அந்த தியானத்தை நாம் இப்போ செய்யலாமா? ஒரு 5 நிமிடம் செய்யலாங்களா? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் செய்யலாம். சரிங்களா? ரொம்ப நேரம் வேண்டாம். சரி, இப்போ நீங்க நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கீழே ஒரு விரிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. கைகள் இந்த நிலையில் இருக்கணும். உடலை ஒட்டி வச்சுக்கலாம். கண்களை மென்மையா மூடிக்கலாம். தலை கழுத்து முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இந்த தியானம் தொடங்குறதுக்கு முன்னாடி சில சொற்றொடர்கள் நாம பயன்படுத்துவோம். அதை சும்மா கவனித்துக் கொள்ளுங்க. அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு இனி வரக்கூடிய வகுப்புகள்ல சொல்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இட தூய்மை. நாம்
அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும், அப்படியே உங்க வீட்டை முழுசா நினைச்சுக்கோங்க. உங்க வீடு முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி, ஒரு தெய்வீக சக்தி உங்க இல்லம் முழுவதும் நிரம்பி இருப்பதை உணர்ந்து பாரு. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்ம இல்லம் முழுவதும் நிரம்பி இருக்கிற அந்த தெய்வீக சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நான் சொல்றதுலயே அந்த நிகழ்வு நடக்கும். நீங்க அதை உங்க உடலுக்குள்ள கவனிங்க. அருள் காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இறை சக்திய நமக்கு காப்பாக அமைத்துக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலம் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அம்மாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து அவங்க கிட்ட ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்க. தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருமகானை நினைந்து ஆசிகள் பெறுகிறோம். அனைத்து குரு மகான்களையும் நினைந்து வணங்கிக் கொள்கிறோம். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், தெய்வீக சக்திகள் அனைத்திலிருந்தும் பரிபூரண ஆசிகளை பெறுகிறோம். இப்ப தியானம் துவங்க இருக்கின்றோம். சுவாச தியானம். நம்முடைய மூக்கு துவாரத்திற்கு கீழாக இருக்கின்ற பகுதியில மனதை வைத்து சுவாசம் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனிக்கிறது. இப்படி கவனிக்கும் போது கவனம் நல்லா இருக்கிறதுக்கு அதை அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வரும், எண்ணிட்டு வரலாம். 1, 2 என்று ஒரு மூச்சு உள்ள எடுக்கிறோம், ஒரு மூச்சு வெளிவிடுறோம் அப்படின்னா அதை 1ன்னு நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுடைய முழு கவனம் சுவாசத்திலேயே நிற்கும். சுவாசம் இயல்பா ஓடுறத கவனிக்கணும். நாம மூச்சை இழுத்து விடக்கூடாது.
எண்ணங்கள் வருவது மனதினுடைய இயல்பு. இந்த எண்ணங்கள் தோன்றினால் எண்ணத்தின் பெண் செல்லாது. நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்க சுவாசத்தையே கவனிக்கணும். இன்னும் கூர்ந்து கவனிங்க. சுவாசம் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் ஒரு சாட்சியாக நின்று கவனிக்கணும். இன்னும் சுவாசத்திலேயே கூர்ந்து கவனிங்க. நீங்க கவனிக்க கவனிக்க இந்த சுவாசம் அப்படியே மெதுவாக மாறுவதை உணர முடியும். வாழ்க வளமுடன். இப்போ தியானத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்போ நம்முடைய மனம் ஒரு அமைதி நிலையில் இருக்கிறத உணர்ந்து பாரு. மனம் அமைதியாக இருக்கும்போது அதற்கு ஆற்றல் அபரிமிதமாக. அந்த தியானத்தில் பெற்ற ஆற்றலை நம்ம உடல் முழுவதும் அப்படியே பரவட்டுக்குள் உங்க உடலையே நினைத்துப்பார். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையும். சங்கல்பம். இந்த சக்தி மிக்க மனோநிலையில நீங்க என்ன நினைத்தாலும் நடக்கும். இப்ப நம்மை நாமே வாழ்த்தக்கூடிய ஒரு சங்கல்பத்தை சொல்லி தியானத்தை நிறைவு செய்யும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க வளம். வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. இப்ப இரண்டு கைகளையும் கண்களை மூடிய நிலையிலே கையை மெதுவா பிரிச்சுக்கோங்க. கோர்த்து வச்சிருக்கிற கையை நல்லா பிரிச்சுக்கோங்க. ரெண்டு உள்ளங்கையும் மென்மையா தேய்க்கணும். சத்தம் வராம மென்மையா ரெண்டு உள்ளங்கையும் தேய்ந்து
2 உள்ளங்கைகளையும் கண்கள்ல வைத்து ஒற்றிக் கொள்ளுங்க. கண்கள்ல வச்சுக்கோங்க. அப்படியே முகம் முழுவதும் வருடி கொடுங்க. முகம் கழுவுவது போல இந்த கையிலிருந்து ஆற்றல் உங்க முகத்திற்கு வரும். கைகளை நல்லா மேல தூக்கி உயர்த்தி நல்லா சேர்த்து வைங்க. ஒரு ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடுங்க. மெதுவா கைகளை கீழே கொண்டு வந்துக்கலாம். தவத்தை நிறைவு செய்யும். வாழ்க வளம். வாழ்க வளம். ஓகே ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. ஓகே, மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ப்ராப்பரா மெடிடேஷன் கொடுக்கறப்ப இதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். சாப்பிட்டு செய்யணுமா அப்படியெல்லாம் ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? முடிந்த வரைக்கும் வயிறு எம்டியா இருக்கிறப்ப இந்த தியானம் செய்யறது சிறப்பு. ஆனா இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வேணா செய்யலாம். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் அந்த தியானத்துல ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுவாசத்தை கவனிக்க போவோம். நாமளே மூச்சு இழுத்து விடுவோம் சில நேரங்கள்ல. சரிதானா? நாம இழுத்து விடக்கூடாது. முழுக்க முழுக்க இயற்கையா நடக்கிற அந்த சுவாசத்தை, இந்த உதாரணம் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு வாயிற்காவலர் இருக்காரு, அந்த வழியா போறாங்க வர்றாங்க, அவங்கள பாக்குறாரு. அது மாதிரி நம்ம இது சுவாசம் போற வாயில், இங்க நின்று உள்ளேயும் வெளியையும் போற சுவாசத்தை கவனிக்கணும். இந்த இடத்துல அந்த சுவாசம் உரசி கொண்டு செல்வதை கூட உங்களால் உணர முடியும். ஜஸ்ட் கவனி. சிலருக்கு மனம் வெளியே போயிருக்கும், இயற்கை. சரிங்களா? அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது இயற்கையா போயிட்டு இருக்கு, சந்தோஷப்படுங்க. மறுபடியும் கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் கவனி. ஒரு 5 நிமிடம் இப்ப நம்ம தியானம் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாரும் கவுண்ட் பண்ண சொன்னா இல்லையா? எவ்வளவு கவுண்ட் போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு நீங்க கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்லயோ ஜூம்லயோ நீங்க எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணி போடுங்க. எனக்கு மொத்தமாக 36 சுவாசம் நான் கவுண்ட் பண்ணேன் இந்த டைம்ல. ஏன்னா பிராக்டிஸ் இருக்கிறதுனால என்னோட கவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்னை விட பிராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மியாகும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சாகும். அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் போடுங்க. 8 சுவாசம் 12 சுவாசமா? ஏங்கப்பா, ஞானிகள் எல்லாம் இருப்பாங்களாட்டு இருக்கேன் நம்ம கூட. 46, 78, 60. ஓகே, 50, 60ங்கிறது ஆவரேஜ். ஓகேவா? 78. ஓகே, நோ இஷ்யூ. மை கவுண்ட் வாஸ் 97. எக்ஸலண்ட். சரி, அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் மூச்சு ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். அப்போ 8 மூச்செல்லாம் கவனிச்சவங்க தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 நிமிஷம் தியானம் பண்ணியிருக்கோம், 5 நிமிஷம். அப்ப குறைஞ்சது ஒரு 50, 60 சாதாரணமா இருக்கும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னையிலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஹோம்ஒர்க்னா, நீங்க எப்பவெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பவெல்லாம் நீங்க கண்ணை மூடி இந்த சுவாசத்தை கவனிக்கணும். நான் இவ்வளவு நேரம் பண்ணுங்க அவ்வளவு நேரம் பண்ணுங்கன்னு சொல்லல. சரியானுங்களா? எப்பவுமே தியானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு நேரம் அந்த தியானத்துல இருந்து இருந்து பழகுறீங்களோ அந்த அளவுக்கு மிக சீக்கிரமா வெற்றி கிடைக்கும். இப்ப நான் உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த தியானத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கு ஒரு 500 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்ல, இல்லாட்டி ஒரு 50 மணி நேரம் தியானம் பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். டெய்லி 1/2 மணி நேரம் தியானம் பண்ணா நீங்க 100 நாள் தியானம் பண்ணணும் 50 மணி நேரத்தை அச்சீவ் பண்றது. டெய்லி நான் 1 மணி நேரம் பண்றேன்னா 50 நாள்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். டெய்லி 2 மணி நேரம் நான் பண்றேன்னா 25 நாள்ல அச்சீவ் பண்ணலாம்.
டெய்லி 4 மணி நேரம் நான் பண்றேன்னு சொன்னாலும் நீங்க 12 நாள்ல அச்சீவ் பண்ணலாம். அப்ப தியானத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மை ஆழ்ந்து ஈடுபடுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு வெற்றி நம்ம கூட வரும். சரி, நான் முதல்லயே சொன்னது போல இந்த தியானம் நம்ம மனதிற்கு கூட தொடர்புடையதா இருக்கு. இப்ப நிறைய பேர் உங்க மனதுல ஒரு அமைதியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் நம்ம மனதுல உணராத ஒரு அமைதியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுடைய சுவாச ஓட்டம் குறைய 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 உங்க மனதினுடைய வேகம் அப்படியே குறைஞ்சு மனதில் ஒரு அமைதி வரும். இந்த அமைதி வந்துருச்சுன்னா நீங்க லைஃப்ல எதை வேணா சாதிக்க முடியும், ஜெயிக்கலாம். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சார் உடனே இன்னைக்கு நினைச்சாவா? அப்படி சொல்லல நானு. நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்பவெல்லாம் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்கோம்ல, நோட் போட சொன்னல, எல்லாரும் போட்டீங்க இல்லையா? அந்த நோட்ல இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு எத்தனை சுவாசத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு எழுதிட்டு வரணும். டெய்லி இது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். சரிங்களா? இப்போ ஒரு 60 தடவை சுவாசத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஓகே, 60. நீங்க மத்தியானம் ஓய்வா இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், உங்க விருப்பப்படி. சரி, ஒரு 2 நிமிஷம் ஓகே, பரவாயில்ல, கண்ணை மூடி கவனிங்க. ஒரு 20 சுவாசம் கவனிச்சு எழுதிக்கோங்க. இல்ல செல்போன் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயா இருக்க சார், கவனிங்க. ஒரு 500 சுவாசம். எக்ஸலண்ட். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சுவாசம் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மணி நேரம் நீங்க தியானத்தில் ஈடுபட்டாலே மிகப்பெரிய மாற்றம் உங்க உடல் ரீதியா மன ரீதியா ஏற்பட்டுரும். சரிங்களா? சரி, அந்த அளவுக்கு இப்போ ஒரு அற்புதமான தியானத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக செய்யக்கூடிய ஒரு எளிய தியானம். சரிதானுங்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த தியானத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? இந்த தியானம் சாப்பிட்ட உடனே மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு செய்ய வேண்டாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா செய்யலாம். சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அப்புறம் எப்ப வேணா செய்யலாம். ஏன்னா அந்த டைஜஷன் சிஸ்டம் வேலை செய்யறதுனால அப்ப நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு கொஞ்சம் செட் ஆகாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா இந்த தியானத்தை செய்யலாம். சரிதானுங்களா? இரவு பகல் நேரம் அதெல்லாம் எதுவுமே இதுக்கு கிடையாது. அதே மாதிரி எவ்வளவு நேரம் செய்யலாம், நீங்க எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். உங்களால முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்றிலிருந்தே உங்க மனதினுடைய ஆற்றலை நீங்க அதிகப்படுத்திக் கொள்வீங்க. சரி, ஓகே. ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ரொம்ப நிறைவு. இதை வந்து சாதாரணமா எடை போடாதீங்க. மீண்டும் வலியுறுத்துறேன், இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் டெக்னிக். இதில் நீங்க நல்லா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க சுவாசமற்ற நிலை, அந்த நிலைக்கு போயிடுவீங்க. மனமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. மனமற்ற நிலைதான் இறை உணர்வு, மெய்யுணர்வு, நிர்வாண நிலை அப்படின்னு புத்திசம் சொல்லுது. ஓகேவா? அந்த உயர்ந்த நிலை வரைக்கும் நீங்க போக முடியும். சமாதி நிலை, இறைவனை உணரக்கூடிய நிலை வரைக்கும் இந்த தியானத்துல போக முடியும். சரிங்களா? அதனால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். எளிமையா செய்யக்கூடிய ஒரு மெடிடேஷன். இதை 1 மாதத்திற்கு நீங்க தொடர்ந்து நல்லா செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? ரொம்ப கண்டிஷன் பண்ணி செய்ய வேண்டாம். ரிலாக்ஸா ஃப்ரீயா உட்காந்து செஞ்சுட்டு வாங்க. ஆனா ரொம்ப முக்கியம், எவ்வளவு கவுண்ட் டெய்லி செய்யறீங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு செய்யறதை விட நாளைக்கு செய்யறது ஒரு மூச்சாவது எச்சா கவனிச்சிருக்கணும். அவ்வளவுதான் நம்ம டார்கெட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 100 மூச்சு கவனிக்கிறீங்களா? ஓகே. நாளைக்கு 101வது கவனிக்கணும். கடைசிக்கு 100வது கவனிக்கணும். 99 வரக்கூடாது. அதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? 105 ஆகலாம், 110 ஆகலாம். சரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைமை கூட இன்க்ரீஸ் பண்ணி நீங்க இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் நிகழும். உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். ஏன்னா சுவாசத்துக்கு நிறைய விஷயம் நான் வந்து பேச முடியும். இன்னைக்கு அது பேசுறதுக்கான டைம் இல்லை. நான் பின்னாடி உங்களுக்கு அதை பத்தி நிறைய பேசுறேன். ஓகேவா? சுவாசம் சரியானால்
எல்லாம் சரியா. சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம். அதனால இதுக்கு பிராணவாயு அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்னோர்கள் கொடுத்துக்கிறாங்க. சரியா? மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. சரியா? அப்ப மூச்சு சீராச்சுன்னா எல்லாமே சீராயிடும். அதுதான் பிராணாயாமம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மூச்சு பயிற்சி. பிராணனை, இந்த காற்றுக்கு உயிர்காற்று என்று பேர். இந்த பிராணனை சரிப்படுத்துதல் அப்படிதான் பிராணாயாமம். பிராணன் சரியானால் எல்லாம் சரியாகும். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு இந்த தியானத்துல நடக்கும். சரி, மகிழ்ச்சி. நம்ம அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போலாம். இந்த தியானம் நிறைவு பண்ணிட்டு. சரி, இப்ப நாம 10 விஷயம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? உடல் ஆரோக்கியத்திலிருந்து அறிவு வளம் வரைக்கும் 10 விஷயம் சொல்லியிருக்கிறோம். சார், இந்த 10ஐயுமே நம்ம அச்சீவ் பண்ணணுமா? அப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரிதானுங்களா? சரி, இந்த 10ஐயும் நீங்க அச்சீவ் பண்ண வேண்டாம். ஒரு 2 விஷயத்தை அச்சீவ் பண்ணா இந்த 10மே அச்சீவ் ஆயிடும். அது என்ன 2 விஷயம்? சரி, உன்னால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த 10க்குள்ளேயே தான் அந்த 2 விஷயம் இருக்கு. இந்த 10 விஷயத்துக்குள்ளதான் அந்த 2 விஷயம் இருக்கு. 10ஐயும் அச்சீவ் பண்ணா, இந்த 2ஐயும் அச்சீவ் பண்ணா 10ஐயும் அச்சீவ் பண்ணிடலாம். எதுவா இருக்கும்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். எக்ஸலன்ட். ஒருத்தங்க போட்டாங்க மன அமைதி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. மன அமைதி போட்டிருக்கீங்க, வெரி குட். பாடி ஹெல்த், எக்ஸலன்ட். ஆரோக்கியம், சூப்பர். ஒருத்தர் அறிவு வளம்னு போட்டிருக்காங்க. சும்மா சேட் பண்ணுங்க, யூடியூப்லயோ ஜூம்லயோ. 2 விஷயம் நான் உங்களை சிந்திக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்குறேன். 10 விஷயம் எழுதியிருக்கீங்கல்ல, இந்த 10ல 2 செஞ்சா மற்ற எல்லாமே சரியாகும். அப்படிங்கிற 2 எது? ஓகே ஓகே ஓகே. நட்பு வட்டம், அறிவு மேன்மை, உறவுகளில் இணக்கம். சரி. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, 1 10. எக்ஸலண்ட். மைண்ட் கண்ட்ரோல், சமுதாய வளம், உயிர் வளம், மனம், 2 and 10. ஓகே. ரைட் திங்கிங். சரி, சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிக் கிளாப். சரிதானா? சொல்றது செய்யறதே பெரிய விஷயம் இல்லையா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, இப்ப என்னன்னு நம்ம மகான்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். நீங்க சொன்னதெல்லாம் மேக்சிமம் கரெக்ட். சரிங்களா? மெஜாரிட்டி பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இந்த 2ம் தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையே இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க 10ஐயும் அச்சீவ் பண்ண வேண்டாம். இந்த உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டா இது கீழே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அச்சீவ் ஆயிடும். யோசித்து பாருங்க. நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு உங்க உடல் 100% ஆரோக்கியமா இருக்கு. சரிங்களா? அதுல எந்த நோய்களோ தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இல்லை. ஆரோக்கியமா இருக்கு. மனம் எப்பவுமே அமைதியா இருக்கு. அதுல கோபம் இல்லை, பொறாமை இல்லை, கவலை இல்லை, வெறுப்பு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. சரிதானுங்களா? எப்பவுமே அமைதியா ஒரு சாந்தமா இருக்கு. எப்பவுமே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 தவிர உங்களுக்கு என்ன வேணும்? யோசித்து பாருங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை. வேற ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க ரூம் போட்டு யோசிச்சாலும் ஒண்ணும் வராது. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நம்ம சிந்திக்கல. எனக்கு என்ன வேணும்? எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மன அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 2க்காகத்தான் இத்தனை பாடுபடுறோம். சரிங்களா? இந்த 2 நல்லா இருக்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபடுறோம். ஆனா இத்தனை பாடுபட்டு இந்த 2 நல்லா இல்லை. நீங்க யோசித்து பாருங்க. நம்ம குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க.
4 பேருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு, மனம் அமைதியா இருக்கு. வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல அமைதி இருக்குமா இருக்கா? சிம்பிள். குடும்பத்தில் இருக்கிற 4 பேருக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கு, மன அமைதியா இருக்குன்னா நம்ம குடும்பம் அமைதியா இருக்குமா இருக்காதா? ஆட்டோமேட்டிக்கா அமைதியா இருக்கும். இந்த குடும்ப அமைதி எங்க பறி போகுது? ஒண்ணு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா பறி போகும், இன்னொன்னு மன அமைதி கெட்டு போச்சுன்னா பறி போகும். தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத கண்டிஷன்ஸ், சரிதானா? இதெல்லாம் இருந்தா தான் குடும்பத்துல அமைதி போயிடும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, உங்க உடம்பும் மனசும் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் அமைதியா இருக்கும். ஏத்துக்கலாமா? சரி, அடுத்தது பொருளாதார வளம். உங்க உடம்பும் மனசும் நல்லா இருந்தா நல்லா வேலைக்கு போய் நல்லா தொழில் செய்து நல்லா பொருளாதாரத்தை பெருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. நிச்சயமா முடியும். சரிதானா? ஒரு தொழில் செய்யற இடத்துல எல்லாருக்கும் உடலும் மனசும் அமைதியா ஆரோக்கியமா இருந்தா அந்த தொழில் பெருகுமா இல்லையா? தொழில் வளம் உயருமா இல்லையா? வேணுங்கிற பொருளாதாரம் வருமா வராதா? அப்ப உடலும் மனசு நல்லா இருந்தா நம்ம நல்லா தொழில் செய்து நல்லா வேலைக்கு போய் நம்ம வேணுங்கிற பொருளை ஈட்ட முடியும். நிச்சயமா முடியும். உடலும் மனசு நல்லா இருந்தா நட்பு நல்லா இருக்குமா இருக்காதா? நல்ல உடல் நல்ல மனம் இருக்கிற நண்பர்கள் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். சரி, இந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே உடலும் மனசு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு ஞானிகள் மாதிரி இருக்காங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் அப்படித்தான் வேர்ல்டு ஆகும், மகரிஷி அப்படித்தான் சொல்றாங்க. பட் இப்போ உதாரணத்துக்கு இந்த சமுதாயம் நல்லா இருக்குமா இருக்காதா? கெட்ட பழக்க வழக்கம் வருமா? திருட்டு நடக்குமா? ஊழல் நடக்குமா? லஞ்சம் நடக்குமா? கலப்படம் நடக்குமா? இனவெறி இருக்குமா? மதவெறி இருக்குமா? ஜாதி பற்று இருக்குமா? உடலும் மனசு அமைதியானா சமுதாயம் நல்லா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? நம்ம குழந்தைய வெளியே தனியா அனுப்புறதுக்கு பயப்பட மாட்டோம். யாரோ ஒருத்தர் ரோட்ல போனாங்கன்னா அவங்க கூட நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்புவோம். உதாரணத்துக்கு வேதாத்திரி மகரிஷி ஏதோ ஒரு பக்கம் கார்ல போறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க பொண்ணை ஒரு இடத்துல டிராப் பண்ணணும்னா அவர் நம்பி அனுப்புவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா அனுப்புவோம். சரிதாங்க? அப்படி இருந்த சமுதாயம் தான் இப்ப எல்லாம் மாறி இருக்கு. அப்ப உடலும் மனசும் நல்லா ஆயிடுச்சுன்னா மனதுல கெட்ட எண்ணங்கள் இல்லைன்னா சமுதாயம் நல்லா இருக்கும். இயற்கையை கெடுப்போமா? உடலும் மனசும் நல்லா இருக்கிற ஒரு மனிதன் இயற்கையை அழிப்பானா? அழிக்க மாட்டான். இயற்கை வளமா இருக்கும். உடலும் மனசும் நல்லா இருந்தா உயிராற்றல் நல்லா இருக்கும். உடம்பு கெட்டா உயிர் கெடும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மனம் அமைதியா இருக்கு அப்படின்னா உங்க உயிராற்றல் பெருகும். உடலும் மனசும் நல்லா இருந்தா நல்லது செய்வோமா கெட்டது செய்வோமா? நல்லதை மட்டுமே செய்வோம். அப்ப என்ன வரும்? புண்ணியம் தானா வரும். பாவம் செய்ய மாட்டோம். எங்க நம்ம உடம்பு மனசு கெட்டு போகுதோ அங்கதான் பாவம் தொடங்குதுன்னு சொல்றாரு மகரிஷி. மனம் கெட்டு போனாதான் கோபம் வருது, டென்ஷன் ஆகுறோம், திட்டுறோம், அடுத்தவங்களை துன்பப்படுத்துறோம், பாவத்தை வாங்கி கட்டிக்கிறோம். சரிங்களா? அப்ப உடலும் மனசும் சரியானா நல்லதை செய்வோம், புண்ணியம் வரும், பலன் சந்தோஷம். உடம்பு மனசு நல்லா இருந்தா அறிவை வளப்படுத்திக் கொள்வோம். சரிங்களா? அறிவு வளம் தானா நடக்கும். அமைதியான மனதுல, சரிதானுங்களா, எல்லா அறிவுக்கான வளங்களும் மேலோங்கி வரும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க 10ஐயும் பெறுவதற்கு சிரமப்பட வேண்டாம். உங்க உடலையும் மனதையும் ஆரோக்கியமா அமைதியா வச்சுட்டீங்கன்னா போதும், உங்க லைஃப்ல எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாமே சிறப்பா இருக்கு. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஆனா நம்ம இத்தனை நாள் பொருள் வந்தா சந்தோஷம் வரும்னு நினைச்சிட்டோம். அதனால பொருளை நோக்கி ஓடி 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 ஓடி, சரிதானுங்களா, நிம்மதியை இழந்ததுதான் மிச்சம். பொருளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிந்து கொள்ளணும்.
அதான் ஆன்மீகத்தினுடைய முதல் பாடம். சரிதானுங்களா? ஆன்மீகத்தினுடைய முதல் பாடம், பொருளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பொருள் கிடைத்தால் சந்தோஷம் நினைச்சோம்னா அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு எந்த பொருளும் தேவையில்லை. நீங்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானவர்கள். இது கொஞ்சம் ஒரு ஆழமான சிந்தனை. இது இப்ப உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எனக்கு அது கிடைச்சா சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம் சொல்றதெல்லாம் டெம்பரவரி. உங்களுக்கு நீங்கள் கிடைத்தால்தான் சந்தோஷம். அதுதான் தியானத்தினுடைய உயர்ந்த நிலை. உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துவது தியானம், யோகம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க ரொம்ப எதுக்கு சிரமம் எல்லாம் பட வேண்டாம். இவ்வளவையும் நாம போய் சரி பண்ணணுமா? இவ்வளவையும் நீங்க சரி பண்ண வேண்டாம். உங்க உடலையும் உங்க மனதையும் நீங்க நல்லா வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க ஹாப்பியா இருக்கலாம். இவ்வளவுதாங்க கான்செப்ட். சரிதானா? நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இதுல முழுக்க முழுக்க நம்ம உடல் மனம் சார்ந்த பல பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த பயிற்சிகளை நீங்க முறையா செய்யணும். அந்த பயிற்சிகளை நீங்க முறையா செய்யும் போதுதான் ஒரு 6 மாத காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியும். 6 மாத காலம் முழுசா தேவையில்லை, மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பட் இந்த 6 மாசத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க லைஃப் மாறணும். உங்க உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் போகணும். உங்க மனதில் இருக்கிற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் விலகணும். உங்க உறவுகள் இணக்கமா இருக்கணும். பொருளாதாரத்தில் நிறைவா இருக்கணும். அப்படி ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க வந்திருப்பீங்க. அது நிறைவேறணும்னா நாம் இங்க கொடுக்கக்கூடிய அந்த யோக பயிற்சிகளை நீங்க முறையா செய்யணும். அதற்கான இம்பார்ட்டன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்க உடல் ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னா, உங்க மனம் அமைதி ஆயிடுச்சுன்னா, உங்க லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நடத்துறதுக்கான வாய்ப்பை நீங்க பெற்றுருவீங்க. சரிங்களா? அப்ப இந்த உடலையும் மனதையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் நான் ஒரே பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, அறிவு வளம் என்று நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப உடல் நல்லா இருக்கணும்னா உடல் பற்றிய அறிவு வேண்டும். மனம் நல்லா இருக்கணும்னா மனம் பற்றிய அறிவு வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த உடலையும் மனதையும் பற்றிய அறிவோடு அது எப்படி என்ன பண்ணா அதை நல்லா வச்சுக்கலான்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம லைஃப் 100% ஹாப்பி. சரிங்களா? சரி, அதுல ஒரு சிறு நுட்பத்தை இப்ப நாம இன்னைக்கு ஒரு 15 நிமிடம் அதை பற்றி நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு தியானம் நமக்கு கொடுத்துருக்குறோம். அந்த தியானம் நம் மனதை முழுமையாக நம் வசப்படுத்தக்கூடிய ஒரு தியானம். தியானத்தினுடைய நோக்கமே நம்ம மனதை நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. மறுபடியும் சொல்ற, கண்ட்ரோல்னா 2 விதம் இருக்கு. தானா கண்ட்ரோல் இருக்கிறது ஒண்ணு, கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் இருக்கிறது ஒண்ணு. தானா கண்ட்ரோல் இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அப்போ நம்ம மனம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, முதல் மனம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் மனம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? இங்கதான் இருக்கா? கிளாஸ்ல தான் இருக்கா? சிலருக்கு அடிக்கடி அங்க இங்கேயும் ஓடிடும். குரங்கு தாவற மாதிரி அங்கே இங்கேயும் அது தாவிட்டே இருக்கும். இதைத்தான் நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு வேற ஏதோ சிந்தனை உள்ள ஓடும். அது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். கிளாஸ் உட்காந்து கவனிச்சுட்டே இருப்பான், நிறைய ட்ரீம்ல இருப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு இங்க வரணும். சரிங்களா? நம்முடைய மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளா. நம்முடைய மனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. சரிங்களா? சரி, அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை முழுமையாக இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? சரிதானே? கண்ணுக்கு தெரியாத மனம் அப்படிங்கிற ஒரு சக்தி தான் நம்மளை முழுசா இயக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, உங்களை யார் இங்க வர சொன்னது?
சரிங்களா? உங்களுடைய மனம் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு 10:15 கிளாஸ்ன்னு சொன்னாங்க, அதனால நம்ம 10:15க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சுல்ல. நான் சொல்றது முக்கியம் இல்ல, உங்கள் மனம் உங்களுக்கு சொல்லணும். சரிதானா? சரி, இப்ப இது யார் கண்டினியூவா உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்க மனசு சொல்லுது இதை கேட்கலான்னு சொல்லுது, நீங்க இப்ப கேட்டு இருக்கீங்க. இது கேட்க வேண்டாப்பா, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொன்னா வேற எதுக்கு போயிருவீங்க. காலையில நீங்க எந்திரிக்கலான்னு உங்க மனம் சொல்லுது, அப்பதான் நீங்க எந்திரிச்சீங்க. சரிதானா? நீங்க பிரஷ் பண்ணலான்னு நீங்க உங்க மனம் சொல்லுது, அப்பதான் பிரஷ் பண்ணீங்க. நீங்க குளிக்கலான்னு உங்க மனம் சொல்லுச்சு, அதனாலதான் நீங்க போய் குளிச்சீங்க. சாப்பிடலான்னு மனம் சொல்லுச்சு, அதனாலதான் சாப்பிட்டீங்க. சொல்லுங்க. சரிதானா? இப்ப இந்த இடத்துக்கு போலான்னு உங்க மனம் சொன்னாதான் அந்த இடத்துக்கு போவீங்க. திரும்பி வீட்டுக்கு வரலான்னு உங்க மனம் சொன்னாதான் வருவீங்க. சரியா? இவ்வளவு பெரிய உடம்பு, 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ இருக்கிற உடம்ப, சரிதானா, கண்ணுக்கு தெரியாத உங்களுடைய மனம் இயக்கி கொண்டு இருக்கிறது. சரிதானுங்களா? இது ரொம்ப நல்லா இருக்குண்டா சாப்பிடலாம்னா நீங்க வாங்கி சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இது வேணாண்டா தொந்தரவு பண்ணணும்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா வேண்டான்னு விட்டுருவீங்க. உங்கள் மனம்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா செயலையும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏத்துக்க முடியுதா? சரி, ஒண்ணு இல்லைங்க. நீங்க வீடு கட்டலான்னு உங்க மனசுல நினைச்சாதான் வீடு கட்டுவீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாதான் கல்யாணம் பண்ணுவீங்க. குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சாதான் குழந்தை பிறக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல எதுதான் செய்யுது? நம்முடைய மனம் தான் செய்யுது. நம்ம வாழ்க்கையில 3 விஷயம் தான் செய்யறோங்க. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் 3 விஷயம் தான் செய்யறோம். ஒண்ணு ஏதாவது நினைச்சிட்டு இருப்போம், இன்னொன்னு ஏதாவது பேசிட்டு இருப்போம், இன்னொன்னு ஏதாவது செயல் செய்வோம். கேட்கறதோ, உட்கார்றதோ, தூங்குறதோ, ஏதாவது ஒரு வேலை செய்வோம். 3 தானே செய்யறோம். ஒண்ணு நினைப்போம், இல்லாட்டி பேசுவோம், இல்லாட்டி செயல் செய்வோம். இப்ப இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது? எண்ணங்கள் எங்கிருந்து வருதுங்க? மனதிலிருந்து வருகிறது. கரெக்டா? எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருகிறது. சொல் எங்கிருந்து வருது? வாயிலிருந்து வருகிறது. வாய்க்கு எங்கிருந்து வருகிறது? அதுவும் மனதிலிருந்து தான் வருது. நான் இன்னைக்கு மனம் பற்றி பேசணும், தியானம் பற்றி பேசணும்னு நினைக்கிறதாலதான் மனம் பற்றி தியானம் பற்றி பேசுறேன். நான் வேற ஏதாவது பத்தி பேசணும்னு நினைச்சா அதை பற்றி பேசுவேன். அப்ப என்னுடைய சொல் எங்க இருந்து வருது? மனதிலிருந்து வருது. நீங்க சொல்லுவீங்க, ஏதாவது சண்டையில ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்போம், சரிதானா, தெரியாம சொல்லிட்டோமா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவாங்க? அது எப்படி தெரியாம சொல்லுவீங்க? மனசுல இல்லாம வருமா? அது மனசுல இல்லாம வராது. மனசுல எப்பயோ போட்டு வச்சது அப்ப வந்துருச்சு. சரிதானுங்களா? நிறைய பேர் அப்படி வெஞ்சன்ஸா வச்சு திட்டுறதை பார்க்கலாம். சரி, அப்ப சொல் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. செயல் எங்கிருந்து நடக்குது? நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், சரிங்களா, மனதிலிருந்து தான் நடக்குது. அப்ப எண்ணம், சொல், செயல், முத்தொழில். முத்தொழிலுக்கு மூலம் நம்முடைய மனம். சரியா? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா எது தீர்மானிக்கும்? உங்களுடைய மனம் தான் தீர்மானிக்கும். ஒரு வாட்ச் ஒண்ணு கிடக்குது ரோட்ல, நீங்க போயிட்டு இருக்கீங்க, சரியா? ஒருத்தரோட மனம் என்ன சொல்லுது? அதை எடுத்து யாருகிட்டயோ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லு. இன்னொருத்தர் மனம் என்ன சொல்லுது? எடுத்து நம்ம வச்சுக்கலான்னு சொல்லுது. இன்னொருத்தர் மனம் என்ன சொல்லுது? அது எதுக்குடா வம்பு, அப்படியே கிடக்கட்டும், யாரோ வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுது. புரியுதா இல்லைங்களா? அப்ப எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சா நீங்க நல்ல மனிதர், எடுத்து வச்சுக்கலான்னு நினைச்சா நீங்க கெட்ட மனிதர். அப்ப ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது எது? உங்களுடைய மனம். நல்ல எண்ணங்கள் வந்தா நல்ல செயல் வரும், கெட்ட எண்ணங்கள் வந்தா கெட்ட செயல் வரும். சரிங்களா? அப்ப அந்த மனதுலதான் நம்மளோட மொத்த வாழ்க்கை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மனம் போல வாழ்வு. சொல்லுங்க, மனம் போல வாழ்வு. மறுபடியும் அழுத்தி சொல்றேன், பணம் போல வாழ்வு அல்ல. பணத்தை மட்டும் நிறைய 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 பெருக்கிட்டா வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துடும். தயவு செஞ்சு நினைக்காதீங்க, நம்பாதீங்க, அது அட்டை மொத்த பொய். அது பணம் வேணும், தேவைக்கு அளவு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும்.
பட் பணம் நிறைய வந்துட்டா மகிழ்ச்சி வந்துருமானா சத்தியமா வராது. அப்ப மகிழ்ச்சிக்கு எது வேணும்? உங்க மனம் நல்லா இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு ஒரு குறள். அதாவது தண்ணி இருக்கு ஒரு குளத்துல, ஒரு 50 அடிக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாமரை பூ பார்த்துருக்கீங்களா? அல்லி தாமரை எல்லாம் 50 அடிக்கு மேல அப்படியே நிற்கும். இதே தண்ணி ஒரு 10 அடிக்கு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயில் காலத்துல இந்த தாமரை அல்லி எல்லாம் கீழே போயிடும். இல்ல நான் 50 அடிக்கு மேலதான் நிப்ப, நிக்க முடியாது. இதே நல்ல மழை வந்துருச்சு, இந்த தண்ணி ஒரு 200 அடிக்கு மேல போயிருச்சு, இந்த தாமரை பூ எல்லாம் மேல வந்துடும். தாமரை பூவுக்கு தனி மட்டம் கிடையாது. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். வெள்ளம்னா தண்ணி, தண்ணியை ஒட்டி மலர் நீட்டமா இருக்கும். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உங்களுடைய உயர்வு எதை பொறுத்து இருக்கு? உங்களுடைய உள்ளத்தை பொறுத்து இருக்கிறது, மனதை பொறுத்து இருக்கிறது, அகத்தை பொறுத்து இருக்கிறது. அப்ப தாமரைக்கு தனி மட்டம் இல்ல. தண்ணி உயர்ந்தா தாமரை உயரும், தண்ணி இறங்குனா தாமரை இறங்கும். அப்படி உங்களுடைய உள்ளம் உயர்ந்தால் நீங்கள் உயர்வீர்கள், உங்கள் உள்ளம் தாழ்ந்தால் நீங்கள் தாழ்வீர்கள். மனம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், மனம் தாழ்ந்தால் வாழ்க்கை தாழும். அதான் மகரிஷி சொல்றாங்க. சரிங்களா? மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி அல்லோ. மனம் அது இயற்கையின் மாபெரும். நீங்க என்ன நினைச்சாலும் நடத்துங்க, அவ்வளவு பவர் உங்க மனசுக்கு இருக்கு. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நமக்கு நம்ம மனசை பத்தி இன்னும் தெரியல, அதுதான் பிரச்சனை. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையா, இந்த உலகத்துல என்ன நடத்தணும்னாலும் நடத்துற ஆற்றல் நம்ம மனசுக்கு இருக்கு, உங்க மனசுக்கு இருக்கு, உங்க ஒவ்வொருத்தர் மனசுக்கு இருக்கு. நீங்க ஏழையோ பாழையோ, பணம் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ, கருப்போ வெள்ளையோ, நெட்டையோ குட்டையோ, ஆணோ பெண்ணோ, சரிதானா? எல்லோருடைய மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சா ஜெயிச்சோம். சரிங்களா? இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய மனம் போல உள்ளத்தனையது உயர்வு. மகரிஷி அதே விஷயம் சொல்றாங்க. மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். சரிதானுங்க? எல்லாமே உன் மனசுலதாப்பா இருக்கு. சந்தோஷம் துக்கம் நல்லது கெட்டது எல்லாம் உன் மனசுலதான் இருக்கு. இது நீங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லையா சார்? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உள்ள ஒரு 1000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 பேருக்கு 1000 பேரும் வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எல்லா ஏஜ்லயும் கலந்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு என்னோட ஏஜ்ல இருக்கீங்கன்னா, இப்ப என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு 30 to 40 இருக்கிறவங்களுக்கு 2 ஹீரோ. சரிதானுங்களா? அஜித் விஜய் இப்படி 2 ஹீரோ வந்து ஃபேமஸான ஹீரோ. ஒரு சிலருக்கு அஜித் பிடிக்கும், ஒரு சிலருக்கு விஜய் பிடிக்கும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரிதானுங்களா? இப்போ இதுல ஒரு 500 பேருக்கு அஜித் 500 பேருக்கு விஜய்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அஜித் பத்தி பெருமையா பேசிட்டு வர்றேன். அவர் வந்து ரொம்ப ஒரு கான்பிடன்ட் லெவல், அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. சரிதானுங்களா? அவ்வளவு கடின உழைப்பு, எந்த விதமான சப்போர்ட் இல்லாம ஒரு தனியாளா வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்லது பண்றாரு. இப்படி நான் பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த அஜித் பற்றிய ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே குஷியாயிரும். அப்பா சாரு அஜித் பத்தி சொல்றாரு, சூப்பர்பா, நம்மால் தலை தான் அப்படி இருக்கும். இதே இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது என்ன இவன் போய் இவங்கள போய் பேசிட்டு இருக்கா அப்படி. சரி, நம்மால எவ்வளவு சூப்பரான ஆளு, இவருக்கு ஒண்ணுமே தெரியாதாட்டு இருக்கு. சரிண்ணா? மனசு ஒரே வருத்தமா இருக்கும். நான் பேசுறது ஒண்ணுதான். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் மனம் எதை வெறுக்கிறதோ அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். புறத்துல விஷயம் இல்ல.
சரியா? நான் இப்ப விஜய் பத்தி நல்லதா பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன்னா இந்த 500 பேருக்கு மகிழ்ச்சி வந்துடும், இந்த 500 பேருக்கு கஷ்டம் வந்துடும். நான் இதுல பெரிய நுட்பத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்கள் மனம்தான் உங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தீர்மானிக்கிறது. அது எதையெல்லாம் விரும்புதோ அது இன்பமாக அனுபவிக்கிறது, எதையெல்லாம் வெறுக்கிறதோ அதை துன்பமாக அனுபவிக்கிறது. இப்ப நம்ம மனசை என்ன பண்ணணும்? சமநிலைப்படுத்தணும். சமநிலைப்படுத்தணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை. அப்படி படுத்திட்டீங்கன்னா உங்க லைஃப்ல துன்பமே இருக்காது. சரியா? இப்ப எனக்கு விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். யாரை பத்தி பேசினாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். புரியுதா இல்லைங்களா? சரியாண்ணா? அதே மாதிரி அவங்கள பற்றி உண்மையான ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னா நான் ஏத்துக்குவேன், இல்லாட்டி நான் சண்டை போடுவேன். புரியுதா இல்லைங்க? நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுடைய மனம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம மனம் நல்லா இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். புரியுதா? ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில ஃபுல்லா டஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எந்த பொருளை பார்த்தாலும் டஸ்டா தான் தெரியும். உண்மையா? கண்ணாடி ஃபுல்லா கிளீன் பண்ணி பக்காவா வச்சுட்டீங்க, எந்த பொருளை பார்த்தாலும் டஸ்ட் இல்லாம தெரியும். நம்முடைய மனம் தான் கண்ணாடி. அந்த கண்ணாடியில நிறைய மனதுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம மனதுக்கு தெரியும். மனதை தூய்மை செய்துட்டா இருக்கிறதெல்லாம் அற்புதமா தெரியும். சரிங்களா? அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். நான் முன்னாடியே பதிவு பண்ணேன். ஆகுல நீல பெற, மற்றதெல்லாம் விட்டுரு. உங்க மனம் தூய்மையானால், மனம் தூய்மையானால் எண்ணம் தூய்மையாயிரும், சொல் தூய்மையாயிரும், செயல் தூய்மையாயிரும். புரியுது இல்லைங்களா? அப்ப மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. மனம் போல வாழ்க்கைன்னு சொல்றதை விட இன்னொரு வார்த்தை, மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன் மகரிஷி சொல்றாங்க. சரியா? மன இதம் கெட்டுருச்சுன்னா நாம மனிதர்களே அல்ல, விலங்குகளாக மாறிடுவோம். ஒரே நிமிடம். சரி, மன்னிக்கணும், தடங்களுக்கு வருந்துகிறோம். சரியா? சரி, இப்ப நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க இன்றைய சிந்தனையில நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் நம்ம வாழ்க்கையில நாம நினைத்தது அத்தனையும் அடைய முடியும். சரிங்களா? அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிக்கு மன வள கலை என்று ஒரு பெயரை வைத்திருக்காங்க. நம்ம மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. சரிங்களா? இப்ப நம்ம மனம் வளம் இல்லாம இருக்குது, ஒத்துக்கலாம். நம்முடைய மனம் வளம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு யாரும் வளப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுக்கல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சம்பாதிச்சு பழகிட்டோம். மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடு, மனம்னா என்னன்னே சொல்லி கொடுக்கலையே. அது எப்படி இயங்கும்னு சொல்லி கொடுக்கலையே, அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலையே, அது எப்படி தூய்மை பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. சரிங்களா? அப்ப அதைத்தான் இந்த பயிற்சியில நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும். சரிதானுங்களா? எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க லைஃப்ல எல்லாமே ப்ராப்பரா நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. புரியுது இல்லைங்களா? அப்ப மனம் மிக மிக முக்கியம். நமக்கு மனம் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. சரிங்களா? சரி, அந்த மனம் எப்படி உருவாகுது, அது எப்படி நல்லதா வச்சுக்கிறது, எப்படி அதைய வந்து சக்தி மிக்கதா வச்சுக்கிறதுங்கிறத பத்தி எல்லாம் பின்னாடி வகுப்புல பார்ப்போம்.
சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தியானத்தை முறையா கொடுத்துருக்குறோம். அந்த தியானத்தை நீங்க தொடர்ந்து நாள் தவறாமல் அதை செய்துட்டே வாங்க. நம்ம பயிற்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். அந்த பயிற்சி இல்லாத அன்னைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? நான் இந்த முன்னாடி சொன்ன பின்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க சுவாசத்தை கவனிங்க. நான் முன்னாடி சில விஷயங்கள் சொன்னேன், பின்னாடி சில விஷயங்கள் சொன்னேன். அதை பத்தி பின்னாடி நான் தெளிவா விளக்கம் கொடுத்து அதை எடுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அதை பத்தி பெரிய டவுட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். கண்ணை மூடி உட்காருங்க. உங்க சுவாசத்தை கவனி. உங்களால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியுமோ ஃப்ரீயா இருக்கிறப்ப கவனிச்சுட்டே வாங்க. நீங்க எவ்வளவு நேரம் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிக 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 நுட்பமான நிலைக்கு உங்க மனம் போகும். மனம் அமைதி ஆயிடுச்சுன்னா உடல் ஆரோக்கியம் தானா நடக்கும். சரிங்களா? மனம் கோபப்படுது, மூச்சு அதிகமாகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, பிளட் பிரஷர் வருது, சரிங்களா, சுகர் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? மனதை மூச்சின் மூலமா அமைதிப்படுத்துறோம். மூச்சை கவனிப்பதன் மூலமா மனம் அமைதியாகுது, சுவாசம் அமைதியாகுது, உடல் அமைதியாகுது, உள் உறுப்புகள் எல்லாம் அமைதியாகுது, அதுல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகுது. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இந்த தியானத்தை நல்லா செய்துட்டு வாங்க. இப்ப 2 விஷயம் சொல்லியிருக்கிறோம். உடல் ஆரோக்கியம், மன அமைதி. இந்த 2ஐயும் பெறுவதற்கு இதை பற்றிய அறிவு நமக்கு நல்லா வேணும். சரிதானுங்களா? அதுல மனதை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மனம் மனம்னு நம்ம சும்மா சொல்லிட்டு போனா உங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வராது. அதனாலதான் மனம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல். அந்த மனம் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனதிலிருந்து தான் நமக்கு எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் வருது. அப்ப மனசை நம்ம சரி பண்ணிட்டா நம்ம எண்ணம் சொல் செயல் சரியாயிரும். எண்ணம் சொல் செயல் சரியாயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை சரியாயிரும். இப்ப அல்டிமேட்டா நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய மனதை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். சரிதானுங்களா? மனம் சீரானால் எல்லாம் சீராகிவிடும். சரி, இந்த ஒரு நுட்பத்தோட நாம் இன்னைக்கு பயிற்சியை நிறைவு செய்யறோம். உங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். சரிதானுங்களா? அதற்கு முன்னாடி உங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தி நிறைவு செய்துட்டு அறிவிப்புகளுக்குள்ள போலாம். சரிங்களா? கண்களை மூடி எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. எல்லாம் வல்ல இறை ஆற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. முக்கிய அறிவிப்புல முதல் அறிவிப்பு, அடுத்த வகுப்பு நம்ம இந்த தியானத்தை ஒரு 5 நிமிடம் துவக்கத்துல செய்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள பதிவு செய்ய போறோம். நம்ம லைஃப்ல இன்பம்னா அது ஏன் வருது, துன்பம்னா அது ஏன் வருது, அப்ப இந்த இன்ப துன்பத்திற்கு காரணம் எது, அந்த காரணத்தை கண்டறிந்து அதை மாற்றி அமைப்பதற்கான வழி என்ன, இதை தெரிஞ்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல துன்பம் இல்லாம வாழ முடியும். சரிதாங்களா? அப்ப அதை பற்றிய எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அடுத்த வகுப்பு, நாளை மறுநாள் வரக்கூடிய வகுப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகுப்பு புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹோல் இந்த கோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வகுப்பு. அதுல A to Z உங்க லைஃப்ல என்னென்னவெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்னென்னவெல்லாம் காரணம், அதை எப்படி தீர்த்துக்கிறது, சரிங்களா, அதை ஃபுல் டீடைல் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்க லைஃப்ல என்ன நடக்குது,
சரிதானுங்களா? ஏன் நீங்க நினைக்கிறது நடக்காம இருக்குது பல நேரத்துல? ஏன் நினைக்காததெல்லாம் நடக்குது? இது எல்லாம் மாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் அடுத்த வகுப்புல நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். அதனால அடுத்த வகுப்பு வெரி பர்ஃபெக்டா 10:10க்கு உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்? லிங்க் வந்துடும். நீங்க கரெக்டா 10:05க்கே கூட லிங்க் போட சொல்றோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லிங்க் வந்துடும். பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணிருங்க. முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பார்க்கணும். சரிங்களா? சரி. இப்போ அது போக உங்களுக்கு சில அறிவிப்புகள்ல முதல் அறிவிப்பு, இப்ப இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் முதல் வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாருமே அந்த ஐஎஸ்எம் யோகா மே 2 துவக்கம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் நேம் என்ன? ஐஎஸ்எம் யோகா மே 2 துவக்கம் அப்படிங்கிற நேம் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு 10 குரூப் இருக்கு. இந்த 10 குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க இருக்கணும். கவனிங்க, ஏதாவது ஒரு குரூப்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கணும். சார் நான் இறை சாதனை மார்க்க வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் யூஸ் இல்லை. இந்த பயிற்சிக்கு அது உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா இந்த 10 குரூப்ல மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலரா இதற்கான லிங்க்கு, இன்னும் இதுல என்னென்னவெல்லாம் சொல்றோமோ அந்த வீடியோ எல்லாமே ப்ராப்பரா அனுப்புவோம். சார் நான் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் முதல் நாளே சொன்னேன். 9944419909 99 444 199 09. இது நம்மளோட ஜூம் ஐடியோட நம்பர். சரிங்களா? அது என்னோட போன் நம்பரும் கூட. அதுதான். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அந்த நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி இறைமதன் இல்லாட்டி ஐஎஸ்எம் யோகான்னு சேவ் பண்ணிட்டு அதுல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை தொட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இது இது இன்னைக்கோட நான் இதை சொல்றது விட்டுருவேன். அதிகபட்சம் அடுத்த ஒரு வகுப்புக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ஏன்னா சிலர் எனக்கு குரூப்ல இல்லை, நான் குரூப்ல எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது வரும். சரிங்களா? இரண்டாவது, நம்ம அடுத்த வகுப்பு வரைக்கும் புதிய அன்பர்களை இணைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் 2 நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10 வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற லிங்கை நாங்கள் அந்த 10 குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறோம். அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, விருப்பம் இருந்தா வாய்ப்பு இருந்தா அவங்கள தொட்டு அதுல சேர்ந்துக்க சொல்லுங்க. அதுல கிட்டத்தட்ட 3 குரூப் 3000 பேருக்கு மேல ஃபில் ஆயிட்டாங்க. மற்ற எல்லா குரூப்லையும் சேர்ந்து ஒரு 2000 3000 பேர் பக்கம் இருப்பாங்க. மற்ற எல்லா குரூப்பும் கொஞ்சம் இடம் இருக்கும் நிறையா. அதுல ஏதாவது 4வது 5வது குரூப் ஏதாவது டச் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்த வகுப்புக்கு அப்புறம் அவங்க வந்து புதுசா இணைக்கிறதுக்கு வேண்டாம். ஏன்னா என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு புரியாம போயிடும். சரிதானுங்களா? அதனால அடுத்த வகுப்பு வரைக்கும் நீங்க புதிய அன்பர்களை இணைக்கிறனா இணைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதிய அன்பர்களை இணைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதை கொடுக்கறோமோ அது திரும்பி நமக்கு வரும். இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை விஷயம். நம்ம நல்லது கொடுத்தா நமக்கு நல்லது வரும், நம்ம கெட்டது கொடுத்தா நமக்கு கெட்டது வரும். இப்ப நீங்க ஒரு நபருக்கு இந்த வகுப்பை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அவங்க உடல் மனதில் இருக்கிற துன்பம் எல்லாம் போகுதுன்னா நம்முடைய கர்ம வினை முற்றிலுமாக கழியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகும். அதற்கான வாய்ப்பை நீங்க நல்லா சரியா பயன்படுத்திக்கணும். சரிதானுங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். உண்மையாலுமே பயன்படுத்திக்கோங்க. சரி, நிறைவான ஒரு அறிவிப்பு. வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நாம பெங்களூர்ல ஒரு நேரடி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டைரக்ட் கிளாஸ். இப்ப எல்லாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. பெங்களூர்ல டைரக்ட் கிளாஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சரியானுங்களா? அந்த நிகழ்ச்சி ஒடுக்கத்தூர் மடம் அப்படின்னு உள்சூர்ல இருக்கிற ஒரு ஒடுக்கத்தூர் மடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதற்கான விவரம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அந்த 10 குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். மற்ற எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க விரும்பினா வந்து கலந்துக்கலாம். சரியாங்களா? நீங்க விரும்பினா வந்து கலந்துக்கலாம். காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு நாள் முழு நாள் நிகழ்ச்சி இருக்கும். சரிதானுங்களா? அந்த நிகழ்விற்கு மதிய உணவு அங்கேயே நம்ம வழங்கிடுவோம்.
காலை மாலை தேநீர் அங்க கொடுப்பாங்க. நம்ம நோக்கம் வந்து இந்த பயிற்சியை உலகம் முழுக்க கட்டணம் இல்லாம எடுத்துட்டு போகணுங்கிறது தான். ஆனா அங்க ஒரு இடம் பிடித்து உணவு கொடுத்து அந்த ஏற்பாடு பண்றதால ஒரு 300 ரூபாய் கட்டணம் வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு ஒரு 16,000 ரூபாய் வாடகை வருது. சரிதானுங்களா? அது கூட உங்களுக்கு மதிய உணவு, 2 வேளை தேநீர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு நபருக்கு ஒரு 300 ரூபாய் செலவாகும்னு கணக்கு போட்டிருக்கிறோம். அதனால ஒரு 300 ரூபாய் கட்டணம் வச்சிருக்கிறோம். பயிற்சி முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாம தான் நடத்துறோம். அந்த இடத்துக்கும் உணவுக்கும் தேநீருக்குமான ஒரு சிறு நன்கொடை நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்றோம். அதனால ஒரு 300 ரூபாய் கட்டணம் அதுக்கு வந்து இருக்கும். நன்கொடையா வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க யாரு வேணா வந்து கலந்துக்கலாம். ஒரு 13 வயசுக்கு மேல இருக்கிற 70, 80 வயசு இருக்கிற வரைக்கும் யாரு வேணா நீங்க வந்து கலந்துக்கலாம். நேரடியா அந்த நிகழ்ச்சி பெங்களூர்ல நடக்குது. நீங்க பக்கத்தால இருந்தா நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கு முடியும்னா கலந்துக்கோங்க. கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து கலந்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கு. முழு நாள் நிகழ்வு. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நியரரா இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து கலந்து கொள்ள சொல்லுங்க. சரிங்களா? அதற்கான வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறோம். அதுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சோ அல்லது அந்த நம்பர்ல போன் பண்ணி சொல்லியோ நீங்க கலந்துக்கலாம். கட்டாயம் அல்ல, மறுபடியும் சொல்றேன். விருப்பம் இருந்தா நீங்க கலந்துக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காமிச்ச ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பு நாம வியாழக்கிழமை காலையில 10:15 நாம சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. அன்பர்களே, ஐயாவை வாழ்த்திடுவோம்.